இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மனித நேயத்திற்கான ஆதரவு மலேசியா பாங்கெட் உட்டுக் காசா அமைதி பேரணியில் அனைத்து இனங்களையும் சேர்ந்த 2000 பேர் பங்கேற்பு. பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் நோக்கில் நேற்று தலைநகர் டட்டரான் மெர்டேக்காவில் நடைபெற்ற மலேசியா பாங்கெட் உண்டு காசா அமைதி பேரணியில் அனைத்து இனங்களையும் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட மலேசியர்கள் கலந்து கொண்டனர். H4G எனப்படும் செக்ரட்டரியேட் ஹியூமானிட்டி ஃபார் காசா செயலகம் 20 அரசு சாரா அமைப்புகளுடன் இணைந்து அதற்கு ஏற்பாடு செய்திருந்தது. பங்கேற்பாளர்கள் தேசிய பள்ளிவாசல், மஸ்ஜித் ஜாமிக், சோகோ பேரங்காடி ஆகிய இடங்களிலிருந்து ஊர்வலமாக டட்டரான் மெர்டேக்கா நோக்கி சென்றனர். பாலஸ்தீன கொடிகளை பறக்கவிட்டு பெபாஸ் பாலஸ்தீன், ஆன்கூர் இஸ்ரேல் போன்ற ஸ்லோகங்கள் அடங்கிய பதாகைகளையும் ஏந்தி சென்றனர். மழைக்கும் மத்தியில் மக்கள் திரளாக கலந்து கொண்டு இஸ்ரேலின் அட்டூழியங்களை கண்டித்தனர். பங்கேற்பாளர்களில் சிலர் பேரணி குறித்தும் பகிர்ந்து கொண்டனர். கெடா மாய்காவை பின்பற்றி பினாங்கு மாய்காவும் தேசிய முன்னணியில் இருந்து விலக பரிசீலனை. கெடா மாய்காவை பின்பற்றி தற்போது பினாங்கு மாய்காவும் தேசிய முன்னணியிலிருந்து விலக பரிசீலித்து வருகிறது. மாநில மாய்காவின் 79வது பேராளர் மாநாட்டில் அது முடிவானதாக மாநில மாய்கா தொடர்பு குழு தலைவர் ஜே தினகரன் கூறியுள்ளார். தொகுதி மற்றும் கிளை தலைவர்களின் விருப்பம் அதுவென கூறிய தினகரன், இறுதி முடிவை தேசிய தலைவர் மற்றும் மத்திய செயலவையிடம் விட்டுவிடுவதாக தெரிவித்துள்ளார். கூட்டணி தர்மத்தை மீறி அனைத்தையும் அம்னோவே அனுபவிக்கிறது. தேர்தலில் சீட்டு, அரசாங்க தொடர்புடைய நிறுவனங்கள் மற்றும் ஊராட்சி மன்ற பதவிகள் என்று ஒன்று விடாமல் அனைத்தையும் அம்னோவே எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு அங்கு என்ன வேலை என தினகரன் கேள்வி எழுப்பினார். மாய்கா இல்லாமல் 16வது பொது தேர்தலை தேசிய முன்னணி சந்திப்பதொன்றும் எளிதான காரியம் அல்ல. அதற்காக நாங்கள் மிரட்டவில்லை, நடைமுறை உண்மையை சொல்கிறோம் என்றார் அவர். முன்னதாக தேசிய முன்னணியிலிருந்து விலகி பெரிக்கத்தான் நேஷனலுடன் ஒத்துழைக்க வலியுறுத்தி கெடா மாய்கா தீர்மானம் நிறைவேற்றியது. விசுவாசத்தை பற்றி நீங்கள் பேசுவதா? கெடா அம்னோவுக்கு மாநில மாய்கா தலைவர் சுரேஷ் காட்டமான கேள்வி. புதிய கூட்டாளி கிடைத்ததும் பழைய கூட்டாளியை நட்டாற்றில் விட்ட கெடா அம்னோவுக்கு கூட்டணி விசுவாசத்தை பற்றி பேச கொஞ்சமும் தகுதி இல்லை என மாநில மாய்கா காட்டமாக அறிக்கை வெளியிட்டுள்ளது. காலங்காலமாக பரம விரோதியாக இருந்த டிஏபியுடன் ஆட்சி அதிகாரத்திற்காக இன்று ஒன்று கூடி உறவாடும் அம்னோவெல்லாம் மாய்காவின் விசுவாசத்தை கேள்வி எழுப்புவது ஏற்புடையது அல்ல என கெடா மாய்கா தொடர்பு குழு தலைவர் SK சுரேஷ் கூறினார். இன்றைய அம்னோ தலைவர் டாக்டர் அகமது சாஹித் ஹமீதியை சிறைக்கு அனுப்ப துடித்தது டிஏபி. சிறையில் இருக்கும் முன்னாள் தலைவர் ஸ்ரீ நஜீப் ரசாக்கிற்கு பொது மன்னிப்பு கிடைப்பதை எதிர்த்தவும் டிஏபி தான். ஆனால் இன்று அவர்களுடன் அம்னோ உறவாடுகிறது. டிஏபியுடன் நெருக்கம் ஏற்பட்டதும் அதுவரை கஷ்ட நஷ்டங்களில் உடனிருந்த மாய்காவையும் மாசிசாவையும் அம்னோ உதாசீனப்படுத்தி ஓரங்கட்டியதை நீங்கள் மறந்திருக்கலாம். நாங்கள் மறக்க மாட்டோம் என சுரேஷ் நினைவுபடுத்தினார். நாட்டின் வயது முதிர்ந்த ஓட்டக்காரர் டர்போ கிராண்ட்பா புஷ்பநாதன் 95 வயதில் மறைவு. சாதிக்க வயது ஒரு தடையல்ல என்பதை 90 வயதுகளிலும் நிரூபித்தவரான நாட்டின் வயது முதிர்ந்த விரைவோட்டக்காரர் புஷ்பநாதன் லட்சுமணன் தனது 95வது வயதில் தேக ஓட்டத்தை நிறுத்தியுள்ளார். வீட்டில் தவறி விழுந்த பிறகு இப்போ பெரிய மருத்துவமனையில் புதன்கிழமை இரவு அவர் உயிர் பிரிந்தது. ஓய்வு பெற்ற ஆங்கில ஆசிரியரான புஷ்பநாதன் ஓட்டப்பந்தயத்தின் மீது கொண்டு தீராத காதலால் 2018ஆம் ஆண்டு மலேசிய மாஸ்டர்ஸ் போட்டியில் முதலாக பங்கேற்றார். முதலில் பங்கேற்பிலேயே 400 மீட்டர் ஓட்டத்தில் வெள்ளி பதக்கம் வென்றவர் தொடர்ந்து பல மாஸ்டர்ஸ் போட்டிகளில் பதக்கங்களை குவித்தார். வயதை மீறிய உடல் சுறுசுறுப்பாலும் வேகத்தாலும் டர்போ கிராண்ட்பா என்ற பட்டப்பெயருடன் அழைக்கப்பட்ட புஷ்பநாதன் தனது 93 வயதில் 100 மீட்டர் ஓட்டத்தை 32.4 வினாடிகளில் ஓடி முடித்தார். 75 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான அப்பிரிவில் 4வது இடத்தை பிடித்ததோடு 90 வயதை கடைந்த ஒரே ஆட்டக்காரராகவும் அவர் திகழ்ந்தார். மாணவி சாரா கைரினா சடலம் தோண்டி எடுப்பு சவ பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. முதலாம் படிவ மாணவி சாரா கைரினா மகாதேரின் மரணம் தொடர்பான விசாரணையை முழுமை பெற செய்ய ஏதுவாக அவரின் சடலம் நேற்று தோண்டி எடுக்கப்பட்டது. அதன் போது சிபதாங்
கம்பூல் மெசாபால் முஸ்லிம் மையத்து கொள்ளையில் புரூனை, லாபுவான் மற்றும் ஸ்லாங்கூரில் இருந்து வந்திருந்த 60க்கும் மேற்பட்ட உறவினர்கள் அங்கு கூடியிருந்தனர். சபா இஸ்லாமிய சமயத்துறை, அரசியல்வாதிகள், பொதுமக்களும் வந்திருந்தனர். சாராவின் சடலம் இன்று கோத்தகினபாலு குவீன் எலிசபெத் மருத்துவமனையில் சவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் என தெரிகிறது. பாப்பாரில் உள்ள பள்ளி தங்கும் விடுதியின் 3வது மாடியில் இருந்து விழுந்ததாக நம்பப்படும் சாரா ஜூலை 16ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு சுயநினைவற்ற நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். மறுநாள் குவீன் எலிசபெத் மருத்துவமனையில் அவர் மரணமடைந்தார். சாரா பகடிவதைக்கு ஆளாகி இருக்கும் சாதியத்தை மறுப்பதற்கில்லை என சபா போலீஸ் ஆணையர் முன்னதாக கூறியிருக்கிறார். மோட்டார் சைக்கிள்களுக்கும் அக்டோபர் தொடங்கி டோல் கட்டணம் வசூலிப்பா? மலேசிய நெடுஞ்சாலை வாரியம் திட்டவட்ட மறுப்பு. நாட்டில் அக்டோபர் தொடங்கி மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளும் டோல் கட்டணம் செலுத்த வேண்டும் என வைரலாகி உள்ள தகவலை LLM எனப்படும் மலேசிய நெடுஞ்சாலை வாரியம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. டோல் கட்டண வசூலிப்புக்கு உட்படுத்தப்படும் வாகனங்களின் பட்டியலில் தற்போதைக்கு எந்த மாற்றமும் இல்லை என அது தெளிவுபடுத்தியது. ebitmotor.com என்ற Facebook பக்கத்தில் வெளியாகியுள்ள அத்தகவலில் உண்மையில்லை. இதுபோன்ற அடிப்படையற்ற தகவல்களால் பொதுமக்கள், குறிப்பாக மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் மத்தியில் குழப்பம் ஏற்பட்டு வீண் கவலையும் ஏற்படக்கூடும். அதோடு அரசாங்கம், பொதுப்பணித்துறை, LLM மற்றும் நெடுஞ்சாலை பராமரிப்பு நிறுவனங்கள் போன்றவற்றிற்கும் இது அவப்பெயரை ஏற்படுத்தி விடும் என இன்று வெளியிட்ட அறிக்கையில் LLM கூறியது. எனவே இதுபோன்ற பொய் தகவல்களை பொதுமக்கள் நம்பி ஏமாற வேண்டாம் என்றும் அது கேட்டுக்கொண்டது. கொத்தகெமுனிங் தொகுதி மக்களுக்கு AI கருத்தரங்கு, பிரகாஷ் சம்புநாதன் ஏற்பாடு. வேகமாக முன்னேறி வரும் AI அதிநவீன தொழில்நுட்பம் இன்று நாம் வேலை செய்வது, கற்றல் மற்றும் தொடர்பு கொள்வது போன்ற அனைத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்த தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவத்தை சமூகத்திடம் கொண்டு சேர்க்கும் நோக்கில் கொத்தகெமுனிங் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன் நேற்று கெனாங்கா மண்டபத்தில் AI கருத்தரங்கினை நடத்தினார். இந்த கருத்தரங்கில் தொழில்நுட்ப நிபுணர்கள், தொழில்துறை நிபுணர்கள் மற்றும் சமூக தலைவர்கள் கலந்து கொண்டு AI-யின் தினசரி பயன்பாடுகள், பல்துறைகளில் ஏற்படும் தாக்கங்கள் மற்றும் எதிர்கால தொழில்நுட்ப அடிப்படையிலான பொருளாதாரத்தில் உருவாக்கும் வேலை வாய்ப்புகள் குறித்து அறிவை பகிர்ந்தனர். இந்த கருத்தரங்கின் மூலம் கொத்தகெமுனிங் மக்கள் போட்டித்தன்மை உடையவர்களாக மற்றும் மின்னியல் யுகத்தில் முன்னணி வகிப்பவர்களாக மாற வேண்டும் என தாம் விரும்புவதாக பிரகாஷ் சம்புநாதன் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் இடம்பெற்ற தொடர்பு அமர்வுகள், நேரடி காட்சிகள் மற்றும் கேள்வி பதில் பகுதிகள் பங்கேற்பாளர்களின் உற்சாகமான வரவேற்பை பெற்றதாக AI பயிற்றுனர் கூறினார். மலாக்காவில் ஆரம்ப பள்ளி மாணவனுக்கு பாலியல் தொல்லை, கைதான தலைமை ஆசிரியர் ஜாமீனில் விடுதலை. மலாக்காவில் 12 வயது மாணவனுக்கு பள்ளி கழிவறையிலும் அலுவலகத்திலும் உடல் ரீதியாக பாலியல் தொல்லை கொடுத்ததாக கைதான ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியர் போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். மாணவனின் தாயார் புகார் செய்ததை அடுத்து வெள்ளிக்கிழமை அந்நபர் கைதானார். விசாரணைக்கு அவர் முழு ஒத்துழைப்பு கொடுத்தார். இந்நிலையில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டாலும் மேற்கொண்டு விசாரிக்கப்படுவதாக மலாக்கா மாநில போலீஸ் தலைவர் ஜுல்கிஃப்லி முக்தார் தெரிவித்தார். தலைமை ஆசிரியர் பல தடவை உடல் ரீதியாக தம்மிடம் தகாத வகையில் நடந்து கொண்டதாக அந்த 6ஆம் ஆண்டு மாணவன் தனது தாயிடம் புகார் கூறியுள்ளார். ஆக கடைசியாக ஜூலை 29ஆம் தேதி பள்ளி கழிவறையில் இச்சம்பவம் நடந்துள்ளது. மாணவனை பின்னால் இருந்து கட்டி அணைத்து ஐ லவ் யூ என கூறியதோடு அவனையும் அவ்வாறு சொல்ல அவர் கட்டாயப்படுத்தியுள்ளார். கட்டுமானத்திற்கு சாயம் பூசும் போது 7 மீட்டர் உயரத்தில் இருந்து விழுந்து தொழிலாளி மரணம். ஸ்லாங்கூர் கிளானில் கட்டுமான தளம் ஒன்றின் இரும்பு கட்டமைப்புக்கு சாயம் பூசும் போது 7 மீட்டர் உயரத்திலிருந்து விழும்போது தொழிலாளி ஒருவர் மரணமடைந்தார். வெள்ளிக்கிழமை காலை 11:45 மணிக்கு சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் அந்த உள்ளூர் ஆடவர் சம்பவ இடத்திலேயே மாண்டார். ஏ-ஃப்ரேம் ஏரக ஏணியிலிருந்து அவர் தவறி விழுந்தது தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்ததாக வேலையிட சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு துறையான JKKP கூறியது. சவ பரிசோதனைக்காக சடலம் கிளான் தெங்கு அம்புவான் ரஹிமா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. விசாரணை முடியும் வரை அந்த கட்டுமான தளத்தில் உயரமான இடங்களிலிருந்து செய்யும் அனைத்து வேலைகளையும் உடனடியாக நிறுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. அதோடு பாதுகாப்பான வேலை முடிந்தது ஏற்படுத்த தவறியதற்காக குத்தகை நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. பிரிக்ஃபீல்ட்ஸ் இரவு கேளிக்கை விடுதிக்கு வெளியே பாராக்கத்தி மற்றும் இரும்பு கம்பி தாக்குதலில் 2 ஆடவர்கள் காயம். பிரிக்ஃபீல்ட்ஸ் அருகே ஜாலான் ஸ்டேசசான் சென்ட்ரலில் உள்ள
இரவு கேளிக்கை விடுதியில் இரும்பு கம்பு மற்றும் பாரங்கத்தி ஏந்திய 2 ஆடவர்களுடன் நிகழ்ந்த சண்டையில் 2 ஆடவர்கள் காயமடைந்தனர். சனிக்கிழமை அதிகாலை நிகழ்ந்த அச்சம்பவம் வைரலான நிலையில் 30 வயது மதிக்கத்தக்க 2 சந்தேக நபர்கள் போலீசை தேடி வருகின்றனர். இருவரும் அடையாளம் காணப்பட்டுவிட்டனர். எனவே விசாரணைக்காக சரணடைவதே அவர்களுக்கு நல்லது என பிரிக்ஃபீல்ட்ஸ் போலீஸ் தலைவர் கு மஷாரிமான் கு முகமது தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட முதல் நபருக்கும் முதல் சந்தேக நபருக்கும் இடையில் இரவு விடுதி அருகே உள்ள சாலையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. சிறிது நேரத்தில் 2வது சந்தேக நபர் இரும்பு கம்பு மற்றும் பாரங்கத்தியுடன் வந்து தாக்கினார். பாதிக்கப்பட்ட 2வது நபரும் பின்னர் தாக்கப்பட்டார். தாக்கியவர்கள் தப்பியோடிய நிலையில் காயமடைந்த இருவரும் கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர்.